தாயே தாயே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த வராகி தாயின் வார்த்தைகளை உன் செவி குளிர கேட்டினா நாளை விடியல் உனக்கான சந்தோஷ விடியலாக நிச்சயமா இருக்கும். நாளைக்கு நீ மகிழ்ச்சி அடையும் விதமாகவும் மனநிறைவு கொள்ளும் விதமாகவும் உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன். எப்போதும் இந்த வராகி அம்மா உன் பிரச்சனைகளை தீர்க்கும் போதெல்லாம் நீ சந்தோஷமா என் மீது நம்பிக்கை வைக்கிறாய் தானே? எப்போதும் போல இப்போதும் உன் பிரச்சனைகளை நான் தீர்ப்பேன்னு நீ ஏன் மேலே நம்பிக்கை வச்சிருக்க. ஆனால் நான் இப்போ உன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன். அதாவது உன் பிரச்சனைகளை இப்போது உன்னாலேயே தீர்த்துக்க முடியும். அதுக்கு உண்டான சக்தியும் திறமையும் தைரியமும் உனக்குள்ள இருக்குதுன்னு உன் மேலே நான் நம்பிக்கை வச்சுதான் இப்போது உன் பிரச்சனைகளை தீர்க்காம இருக்கிறேன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இந்த வராகி அம்மா உன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை இப்போ நீ உன் மேலே வைக்கணும். நம்பிக்கையோட எல்லாம் சரியாயிருன்ற நினப்போட வேலை செய்ய ஆரம்பிச்சினா அனைத்தையும் உன் சார்பில் நானே கூட உனக்கு தெரியாமல் சரி செய்வேன். என்ன சொல்கிறேன்னு ஒன்றும் புரியலையா? பொறுமையாயிரு. நீயாகவே யோசித்து நல்ல முடிவெடுத்து எல்லா செயல்களையும் சிறப்பாக செய்யன்னு சொல்கிறேன். ஏன்னா நீ எதை செஞ்சாலும் அது சரியாக தான் இருக்குன்ற நம்பிக்கை ஒரு தாயாக இந்த வராகி அம்மா எனக்கு இருக்கு. ஏன்னா நீ மற்றவங்கள போல சும்மா முகத்தை பார்த்தோன்னே அவங்களுக்காக சிரிக்கிறதும் தேவைனா மட்டும் அவங்கள தேடி போகிற ஆளும் கிடையாது. எப்போவுமே நீ உன் காரியத்துக்காக உன் விஷயத்துக்காக யாரையும் தேடி போய் உதவி கேட்க மாட்டேன். அதே நேரத்தில் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் காயங்களும் கஷ்டங்களும் இருந்தாலும் கூட அது அத்தனையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே அத்தனையும் பூட்டி வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு உலாவி வரக்கூடிய ஆளாக தானே இருக்கிறாய். அப்படி அத்தனை காயங்களையும் உள்ள வச்சுக்கிட்டு வெளியே சிரிக்கிற அளவுக்கு இருக்க உனக்கு வேற எந்த பிரச்சனையும் பெருசா தெரியாது. இப்போதே முடிவெடு. இந்த வராகி உன் கூட இருக்கேன், எல்லாமே நல்லபடியாக இருக்கும், நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட வேலை செய்ய ஆரம்பி. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அதுக்காக நீ வருத்தப்பட வேணாம். இந்த அவமானத்தை தாண்டி உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்காக நான் எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய உறவுகளை விட நீ எதை இழந்தாலும் எது உன்கிட்ட இருந்தாலும் இல்லாட்டியும் நான் உன் கூடவே தான் இருப்பேன்னு சொல்லும் உறவு தான் சிறந்தது. உன் வாழ்க்கையை பற்றின கவலையே எப்போதும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு இப்போது எதுவும் திட்டம் போடப்படவில்லை. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும், எப்படி நடக்கணுன்றத இந்த வராகி அம்மா ஏற்கனவே முடிவெடுத்து வச்சுட்டேன். நான் உனக்காக எதுவும் செய்யலைன்னு நீ நினைக்க வேண்டாம். உனக்கே தெரியாமல் பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் செஞ்சதும் நான் தான். உனக்கு வந்த ஆபத்துகளிலிருந்து உன்னை பாதுகாத்ததும் நான் தான். என்னை விட இந்த உலகத்தில் உன் மேலே அதிகமாக அன்பும் பாசமும் வச்சுருக்கவங்க வேறு யாருமே இல்லைன்றது உனக்கு தெரியுமா? இந்த உலகமே உன்னை குறை சொன்னாலும் ஊரே உன்னை எதிர்த்து நின்னாலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக உண்மையாக இருப்பேன். அதனால் நீ யாருக்கும் பயந்தோ பணிந்தோ போகணுன்ற அவசியம் இல்லை. எப்போதும் யார் உன் கூட எந்த சூழ்நிலையிலையும் துணையாக இருக்காங்களோ, நீ எதை செஞ்சாலும் எவ்வளவு செஞ்சாலும் உன்னையே உன் சுற்றி வர்றாங்களோ அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு சிலராது இருக்கும்போது நீ ஒருபோதும் தோற்று போக மாட்ட. நேர்மையாக வாழக்கூடிய உனக்கு எதிரிகளும் அதிகம், துரோகிகளும் அதிகம். அதே போல் உன்னை நோக்கி வருகிற விமர்சனங்களும் அதிகம். ஆனால் உனக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உனக்கே தெரியாமல் நான் உனக்கான அருளையும் அதிகமாகவே அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் யார் என்ன சொன்னாலும் கண்டுக்க வேணாம். கண்டவங்க கண்டதை பேசினாலும் இந்த கடவுள் வராகியின் துணை இருக்கும்போது யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. நான் உனக்காக நல்ல மனிதர்களை நல் உறவுகளாக கொடுத்து வச்சிருக்கேன். அலட்சியமாக இருந்து அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடாத. ஒரு சின்ன பிரச்சனை வந்தது, சின்ன மனஸ்தாபன்றதுக்காகலாம் நல்ல மனிதர்களுடைய பேச்சையும் உறவையும் இழந்து விடாதே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். நீ எப்போதும்
யாருக்காகவும் உன்னை காயப்படுத்தி கொள்ளாதே. சொந்தக்காரவங்க எல்லாம் உன் கூடவே இருப்பாங்க, சுயநலம் இல்லாம உனக்காக எல்லாத்தையும் செய்வாங்கன்னு நினைச்சினா அது கண்டிப்பா உன் தவறு தானே. உன் வாழ்க்கை பாதையில நீ பார்க்குற எல்லாருமே வெறும் வழிப்போக்கர்கள் மட்டும்தான். உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக இருக்கிறது யாருன்னா அது நீயாகத்தான் இருப்பாய். எப்போதும் எதுவாக இருந்தாலும் ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. எந்த விஷயத்தையும் செய்ய ஆரம்பிக்கும் போது இது இவ்வளவு கஷ்டமானதா நினைக்காத. எல்லாம் சுலபந்தான் நம்பிக்கையோட அதை செய்ய ஆரம்பிச்சாலே அனைத்தும் வெகு சுலபமாக சீக்கிரமாக உனக்கு நல்லபடியா நடந்துடும். உன் லட்சியம் என்னங்கிறத நீ கவனம் செலுத்தினா போதும். அந்த லட்சியத்தை நீ ஜெயிப்பதற்கு இந்த வராகி நான் உதவி செய்கிறேன் தங்கமே. நதிநீர் ஒரே இடத்துல நின்னா பார்க்க அவ்வளவு அழகா இருக்காது. ஆனா நதிநீர் நகர்ந்து கொண்டே இருப்பது தானே நதிகளுக்கு அழகு. அது அழகா வளைஞ்சு நெளிஞ்சு ஓடுறது கடல் நீரா இருந்தாலும் நதி நீரா இருந்தாலும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அதே போலதான் வாழ்க்கையிலையும் ஒரே இடத்துல போதும் நின்றாம உயர்ந்து போய்கிட்டே இருக்கும் போதுதான் மனிதனுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும். உன் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கஷ்டம்னு நான் எதையுமே வைக்கல. நீ மட்டும் கொஞ்சம் சரியா யோசிச்சினா உனக்கான பாதையை வெற்றிகரமான பாதையாக நானே அமைச்சு கொடுத்துருவேன் செல்லமே. பிடித்தவர் முன் பலவீனமாகவும் உன்னை பிடிக்காதவங்க முன்பாக பலமுடனும் இருக்கும் என் செல்ல பிள்ளையாக நீ இருக்க. அதாவது உன்னை பிடிக்காதவங்க முன்னால நீ எப்போதும் உன்னை தைரியசாலியா காட்டிக்கிற. அவங்க முன்னால எந்த விதத்திலும் தோற்று போயிடக்கூடாதுன்ற எண்ணத்தோட எல்லாத்தையும் செஞ்சு ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாகவும் இருக்க. அதே நேரத்துல உனக்கு பிடிச்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ரொம்ப அன்பா பணிஞ்சு கொலைஞ்சு போய் ஒண்ணுமே தெரியலன்னு அவங்க நினைச்சாலும் பரவாயில்லன்னு ரொம்ப யதார்த்தமா குழந்தை போல நீ நடந்து கொள்வதையும் நான் பார்க்கிறேன். இந்த குணம் கொண்ட என் அன்பு பிள்ளையான உன்னை குழந்தையாக இருக்கும் முன்ன நான் எப்படி கஷ்டப்படுத்துவேன். எப்போதுமே பேச்சுவார்த்தைகள்ல கவனமா இருந்தினாலே வாழ்க்கை அழகா இருக்கும். நான் சொன்னதை மறந்துடாத. எப்போதும் வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவர்களோடு மட்டுமே பேசணும். வார்த்தைகளின் மதிப்பு தெரியாம விதண்டாவாதம் செய்பவர்களோடும் வார்த்தைகளாலேயே உன்னை குத்தி காயப்படுத்தி வதம் செய்பவர்களோடும் நீ பேசுறதை விட பேசாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் உன் மனசு நோகும்படியாக உன்னை குத்தி காட்டி பேசவும் செய்வாங்க. அப்புறம் தேவை இருந்ததுன்னா சிரிச்சு உன்னை தேடி வந்து பொய்யான போலியான அன்பை காட்டவும் செய்வார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழும் இந்த பூமியில நீ அவர்களை ஒதுக்கி வைக்க ஒன்றும் யோசிப்பது தப்பில்லை தானே. நல்லவங்களை கூட வச்சுக்கோ, கெட்டவங்களை விட்டு நீ தூரமா விலகி நின்னுக்கோ. நீ என்ன செய்தாலும் இந்த வராகி அம்மா உன் கூடவே இருக்கிறேன்ற ஞாபகம் உனக்குள்ள இருக்கட்டும். எப்போதும் உன் மனசுக்கு பிடிச்சவங்க முன்பாக நீ சிரிக்கலாம், அழுகலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா உன் மனசுக்கு பிடிக்காதவங்க, உன்னை பிடிக்காதவங்க கண்ணு முன்பாக நீ கண்ணீரை வெளிப்படுத்தவும் கூடாது, கலங்கி நிற்கவும் கூடாது. அவங்க முன்பாக தான் நீ இன்னும் தைரியமா நின்று ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும் என் செல்லமே. எப்பவுமே நாளைக்கு எல்லாம் சரியாயிருன்ற நம்பிக்கையோட வேலை செய். அப்படி எதுவுமே சரியாக விட்டாலும் கூட நம்ம சமாளிச்சுக்கலாம், பார்த்துக்கலான்ற அந்த தன்னம்பிக்கை உனக்குள்ள இருந்தாலே நீ எப்போதும் தோத்து போக மாட்ட. காலம் முழுவதும் உன்னை கரம் பிடித்து வழிநடத்த இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. எல்லாமே நல்லதாக உன் விருப்பம் போல்